ஓ வேறு லெவலுங்க ஃபால்ஸு பாருங்கள். ரோட் சைட்லேயே ஃபால்ஸ் இருக்குது. ஓ எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குங்க இந்த ஊரில். ஃபால்ஸு, வியூ பாயிண்ட்டு, கிளைமேட் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கிளைமேட்டு. பர்த்து, காந்தலூர், மறையூர். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், இந்த பார்க்லேருந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரம்மாரம் வியூ பாயிண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்பாட்டை கவர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காந்தலூரில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. எப்படின்னா மரத்துக்கு மேலே ஏறி நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறைச்சிப்பாறை ஃபால்ஸ் பார்க்கலாம். இறைச்சிப்பாறை ஃபால்ஸ் பார்த்து முருகன் மலைக்கு போயிட்டு ட்ரிப்பை இதோட எண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஜிப்லைன் போல இங்கே. ஒரு ஜிப்லைன் ஒருத்தர் மேலே போயிட்டு இருக்காப்ல. ப்ரோ ஜீப்லாம் வருங்க, பார்த்து தான் வரணும். சல்லு சல்லுன்னு வருவாங்க. இங்கே ஏதோ ஒரு ஃபார்ம் போல. ஓ ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இதெல்லாம் வரப்போ நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சிங்கிள் ரூட் அடுக்குது. எவ்வளோ வண்டி வருதுங்க அங்கே. ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு 10 வண்டி 15 வண்டி பாஸ் ஆகிருக்குமா? இப்போயே ஒரு 15 வண்டிக்கு மேலே பாஸ் ஆகிடுச்சிங்க. ஏன்னா ஒன் வே ரூட்டு, ரோடு வேறு சின்ன ரோடுங்களா, அதனால் நிறுத்தி நிறுத்தி தான் வந்துட்டுருக்காங்க. ஜீப்பு எல்லாம் ஜீப் மட்டும்தான். ஆஃப் ரோடா? பார்த்து பார்த்து ப்ரோ. ப்ரோ கேப் போட்டுக்குங்க. வாவ், இதுதான் அந்த வியூ பாயிண்டா? கைஸ் இங்கே பாருங்க, எத்தனை ஜீப்புங்க, அவ்வளோ ஜீப்பு நிற்கிது பாருங்க. லைனாக ஜீப்பு தான். செம்ம ரஷ்ஷாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டுக்கு.
கைஸ் இப்போ நம்ம பிரம்மாவரம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். போகலாமா ப்ரோ? லெமன் கிராஸ் தானே இது? ஆமாம். சரி வாங்க போகலாம், வாங்க ப்ரோ வாங்க. லெமன் கிராஸ் தான், மூந்து பாருங்க. இது லெமன் கிராஷுங்க, லெமன் புல்லு தான் அது. புல்லு வாயில போட்டா என்ன ப்ரோ ஃபார்மா? என்னது என்ன ஃபார்ம் இது? அங்கே வாங்க கத்துறா பாருங்க சுபாஷ். பாருங்க என்ன ப்ரோ உள்ள என்ன இருக்கு? தைலங்களா? ഇത് 130 rupees. ഇത് വന്നതേനോ പാറത്തേനോ കൊമ്പത്തേനോ പെട്ടത്തേനോ അല്ല, ഞങ്ങൾ തന്നെ കാട്ടിപ്പെടുത്തി ചെറിയ ചെറിയ കൊച്ചുങ്ങൾ പോലും കൊടുക്കാം. ആദിവാസി മുറുവാൻ ഒന്നും കലപ്പടം വെക്കാതെ തേന് ഏത് മന്ത്രി വന്നാലും ഏത് കലക്കടർ വന്നാലും ഒന്നും മിണ്ടാതെ മേടിച്ചോണ്ട് പോകും. ആദിവാസി മുറുവാൻ താമര. ഓക്കെ 600 ഓക്കെ தேனு ப்ரோ வாங்க ப்ரோ. இது பைசன் இல்லை, டைகரோட இது. டைகரோட பாத்ரூம் பார்த்துருக்கீங்களா? யானையா? இப்போ நம்ம போகும்போது உள்ள போகும்போது ஆஃப் ரோட் ரோட்ல டிராவல் இருந்துச்சுங்களா? ஆஃப் ரோட் போகும்போது இப்படி இறங்கணும். அந்த மெயின் ரோட்ல டிராவல் இருந்துச்சுங்களா? ஆமா. அது கீழ ஃபென்சி போடுறாங்க இல்ல, அதுக்குள்ள யானை கட்டம்ல இருக்கு. ஐயோ அதுல இருந்துச்சுல தெரியுமா? ப்ரோ டைனோசர் இருக்கா? அவருக்கு டைனோசரோட சீம்பால் வேணும். ஓ எனக்கு சீம்பால்லாம் வேணாம், அதோட கண்ணு மட்டும் வேணும். வண்டி ஏத்த விடுவாங்களா? இல்ல வண்டி ஏத்த விட மாட்டாங்க. வரலாம் வரலாம் ப்ரோ, நீங்க வரலாம். பைக் எடுத்துறாங்க. அவங்க போர்டு வச்சிருக்காங்கமா, என்ன போர்டு வச்சிருக்காங்க? ஃபுல்லா கிராஷ், லெமன் கிராஷ் தாங்க. வியூ பாயிண்ட் மழை பெய்ய ஒண்ணு தெரியாது. ஆமா, ஃபுல்லா மிஸ்டா கவரா இருக்கும். இதுக்கு பேர் பிரம்மாவரம் வியூ பாயிண்ட். ஆமா பிரம்மாவரம் வியூ பாயிண்ட். பாருங்க அங்க மேல ஒண்ணு இருக்குங்க. அங்க அப்படியா? அட ஆமாப்பா, ரெண்டு யானைங்க. சூப்பருங்க. ஆமா ஆமா, எங்க அங்க பாருங்க ரெண்டு யானை பாருங்க, மேல ஒண்ணு கீழ ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. அப்படியா? ஆமா ப்ரோ, அங்க பாருங்க ப்ரோ, ஸ்ட்ரைட்டா பாருங்க ப்ரோ. மலைக்கு ஏறிட்டு இருக்கு. சாப்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி. ஆமா வேற லெவல்ல இருக்கிறீங்க. ஹெல்மெட் போடுறா. போடுங்க அடி. இருங்க இந்த முடிச்சுதா? சூப்பர் ப்ரோ. வழுக்கு பாறை பார்த்து போங்க. சாமுண்டி காம்ப்ளெக்ஸ். ஓ நல்ல வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஃபுல் மிஸ்ட். மேகமூட்டமா இருக்கு. ஃபுல்லா நனைஞ்சிரும் போல நம்ம. அதான் கூப்பிடுறோம். வாவ் கிளைமேட் பாரு, அங்க அப்படியே தான் வந்து அது மழை மாறி வருது. மாறி வெதர் கண்டிஷன் மாறுதுங்க. இந்த இடத்துல வெயில் அடிக்குது, இங்கே மட்டும் மழை பெய்யுது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. என்ன அப்படியே லைட்டாக வெட் ஆகிட்டோம். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள், அதான் வந்து கீழான ஒரு ஃபால்ஸ் தான். இன்சைடு ப்ரோ சுதாகர் ப்ரோ,
காந்தலூர்ல வந்து ராஜராஜ சோழர் ஃபர்ஸ்ட் வந்து போர் நடந்துச்சா? அப்படிதாண்ணா போர் நடந்துச்சு. அவர் வந்து ஆண்டார் இங்கதான். அவர் ஆண்டதுக்கு அடையாளம் தான் அந்த தெங்காசுந்தரன் கோயில் இருக்கு. அந்த தெங்காசுந்தரன் அதை பாம்பாறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆறு வந்து எப்படின்னா எல்லாரும் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி ஓடும். ஓகே. இந்த ஆறு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வருமா? ஆப்போசிட் ஓடும். மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி ஓடும். ஓ, அங்கதான் போர் நடந்ததா? அந்த தண்ணி தான் இந்த அமராவதி போகுது. ஓ ரைட் ரைட். அமராவதி டேம். ப்ரீவியூ. 7 பேர் மட்டும் ஏறலாம். 7 பேர் வெயிட்டுங்க. இருங்க வந்துட்டோம். வாங்க 7 பேர் வாங்க. வாங்க வாங்க ப்ரோ, ஜாய் ப்ரோ வாங்க. 7 மெம்பர்ஸ் மட்டும் தான் விடுங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக ஏன்னா வெயிட் ஏறினோம்னா உடஞ்சிரும் போல். இப்போ இப்போயும் இந்த ஆட்டம் ஆடுது. என்ன ப்ரோ இந்த ஆட்டம் ஆடுது? கிரேட் டாஸ்க். கஷ்டமாவா இருக்கு? வாங்க வாங்க பார்த்து வாங்க. தலைவா இதுக்கே ஷேக் ஆகுது. தலைவா 7 பேருக்கு மேல வராதீங்க. நீ பயமா இருக்குடா. பாய். ஓ செம வியூ. ஹம்சே போச்சுடா. இருடா நீ ஏன்னா பயப்படுற? உயிர் பயத்து காமிச்சா பரமா. ஆடுதுண்ணா வாங்க போலாம். இங்க பாருங்க நேரம் வாங்க போலாம். செம்ம வியூல வாங்க வாங்க வாங்க. மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. சாரல் மழையே அடிச்சிட்டு இருக்கு. கைஸ் இப்போ நம்ம பிரம்மாவரம் வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு ஒரு லன்ச் எடுக்கலான்ட்டு கிளம்பிட்டோம். லன்ச் மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து இறைச்சிப்பாறை ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது முருகன் மலைன்ட்டு, அதையும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். கைஸ் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்க்க வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. முன்னாடி இது வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. பீன்ஸா? அது பீன்ஸ் செடியா? ஓகே ஓகே. எது ஸ்ட்ராபெரி? அதான். ஆமாம் ஸ்ட்ராபெரி இருக்குது தெரியுதா? ஸ்ட்ராபெரி மியூசிக்கா? மியூசிக் ப்ரோ. டிஜே சூப்பர் ப்ரோ. இது என்ன மியூசிக் நேம் என்ன ப்ரோ? பாட்டில்ஸ் இந்தியன் 3ஆ? இது என்ன ப்ரோ? ஸ்ட்ராபெரியா? ரெட் கலரில் இருக்கு. இங்கே பறிச்சு இங்கே சேல் பண்ணிடுவாங்களா? இல்லை கீழே தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் வனம்துரா. கைஸ் இப்போ நம்ம லஞ்சை முடிச்சுட்டு நம்ம இறைச்சிப்பாறை ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம்.
இது நல்லா இருக்கு பாருங்க, பச்சை பசேன்னு இருக்கு. அனஸோட செட்டில் ஆயில் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். புகை இவ்வளோ வருது. ஐயா பாய்ங்க ஐயா. ஐயா பாருங்க நம்மளை வரவேற்கிறாரு. இங்கேயாச்சும் யானை நமக்கு ஸ்பாட் ஆகுமா? ரைட் 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 கிளப்புறோம். வந்துட்டோம் ஃபால்ஸுக்கு. வாவ், இதான் இறைச்சிப்பாறை ஃபால்ஸ். பார்த்துக்குங்க. அப்படியே லைன் அப். ஓ வேற லெவலுங்க ஃபால்ஸு. பாருங்க, ரோட் சைட்லேயே ஃபால்ஸ் இருக்கு. ஓகே தேங்க்ஸ். கைஸ், நம்ம இறைச்சிப்பாறை ஃபால்ஸ் வந்துட்டோங்க. பாருங்கள், இங்கே சைட்லலாம் இந்த வாட்டர் ஃப்ளோவில் சைடு அப்படியே கீழே போயிட்டுருக்கு. ஃபால்ஸை பாருங்கள், எப்படி காமிக்கிறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், ரோட் சைட்லேயே ஃபால்ஸு. வாவ், Brap. வாவ், பாருங்க எப்படி தண்ணி வருதுன்ட்டு. இதுவே கம்மி, இன்னும் சீசன் அப்போலாம் பயங்கரமாக வருமா, வெள்ளம் மாதிரி வருமா. சூப்பராக இருக்குது. ஓகேங்க, அடுத்து முருகன் பாறைக்கு போகலாம். நம்ம பாருங்க, அங்கே தான் போகிறோம், முருகன் பாறைக்கு போகலாம். வாங்க, பாய். மழை வர செம மழை வந்துருக்குங்க பாருங்க.
தண்ணி அந்த அளவுக்கு இருக்குது ரோட்டில். கோப்ரோ ஃபுல்லாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவர் கிளம்பிட்டாரு. மாம்ஸ் பின்னாடி தான் வந்தார். மாம்ஸ் ஆளை காணோம். ஃபைனலி முருகன் பாறைக்கு வந்துட்டோம். அதில் வேற 4 பேர் மிஸ்ஸிங்கு. எல்லாம் செப்பரேட்டாக வந்துட்டு இருக்கிறோம். இப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கணும் முருகன் பாறையில். ப்ரோ, குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம் தான் அது. அதுக்கான அர்த்தம் தான் இது. பார்த்துக்குங்க. அப்படிதான் சொல்றாங்க, உண்மையா பொய்யான்னு தெரியல. கற்களால் கட்டப்பட்ட வீடுகள். இந்த முருகன் பாறையில் என்ன ஹைலைட்னா, நம்ம அந்த கற்களால் செய்யப்பட்ட வீடு, குள்ள மனிதர்கள் வாழ்ந்தது தான் ஒரு அர்த்தம். அப்புறம் இந்த வியூ தான் இங்கே ஹைலைட்டு. அதாவது குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இங்கே. அவங்க இருந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடு தான் அது. சின்ன சின்ன கற்களால் கட்டப்பட்ட வீடு. ஓகே, இங்கே பாருங்க, நிறைய வீடு, சின்ன சின்ன வீடு இருக்குது. அண்ணன் ஸ்டைலாக கபாலி மாதிரி உட்காந்துட்டாரு. கால் மேலே காலை போடுவோண்டா, ஸ்டைலாக கெத்தா. முன்னால் முடிஞ்சு என்ன வேணா பண்ணுடா. அங்கே பாருங்க, இறைச்சி போகிற பாருங்கண்ணா. ஃபால்ஸு போனோம்ல, வியூ இங்கேருந்து சூப்பராக தெரியுது பாருங்க. அப்படியே பராமரிச்சிட்டு இருக்காங்க இந்த குள்ள மனிதர்கள் கட்டப்பட்ட வீடை. வேலி போட்டிருக்காங்க பாருங்கள். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, உள்ளே போக முடியாது போல். அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன கற்கள் கட்டப்பட்ட வீடு நிறையா இருக்குது. இங்கே அங்கே பாருங்கள். அப்புறம் இங்கே ஷூ வேறு உனக்குன்னு நினைக்கிறேன். செம வியூங்க, முருகன் பாறை வியூ. நல்ல வியூ. ப்ரோ, இது மறையூர் தானே? புரியல. மறையூர் அந்த சைடு. இது கோவில் கடவுரா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. கோவில் கடவுறாங்க அது. ஓ, எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குங்க இந்த ஊரில். ஃபால்ஸு, வியூ பாயிண்ட்டு, கிளைமேட் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கிளைமேட்டு. வர்த்து காந்தலூர், மறையூர். பத்து பேர் சேர்ந்து வச்சுருப்பாங்க. என்ன டவுட்னாங்க, எப்படி இவ்வளோ கல்லெல்லாம் வச்சு இந்த மலையிலேருந்து வாழ்ந்துருப்பாங்கன்னு தெரில. கல் பயங்கர வெயிட்டாக இருக்கும் இந்த கல்லுலாம். உள்ளே குழி இருக்குங்க. குழி நோண்டி சொன்ன மாதிரி இதுக்குள்ளே ஸ்டே பண்ணிக்குவாங்க போல். இதுக்குள்ளே குழி இருக்கு. குழி குழி குழி. கைஸ், அவ்வளோதாங்க. டுடே ட்ரிப்பு முடிஞ்சுது. மேக்ஸிமம் ஸ்பாட்லாம் கவர் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக ரெசார்ட்டு போயிட்டு ஃபயர் கேம்ப் போட்டு வைப் பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா ஸ்பாட்டும் கவர் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம ரூம் தான் போக போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, டாட்டா, பாய் பாய், see you soon.